எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, 10 வாழ்நாள் ரகசியங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவ பொறுத்தவரைக்கும் சரிங்களா? அதாவது விருச்சிகம் அப்படின்றது காலபுருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. அனுஷ நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். ஒரு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். அதாவது செவ்வாயினுடைய வீட்ல இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் சரிங்களா? இப்படி அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தான் வருவாங்க. அதே மாரி இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது மகிழ மரம் சரிங்களா? ஸோ இவங்கள பத்தின முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனுஷ நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல தைரியசாலிகள், மனதுல உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு குணம் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள் அப்படின்றத கண்டிப்பா சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. நெறைய போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து 2வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பியவர்களால் வஞ்சிக்கப்படக்கூடியவங்க, ஏமாற்றப்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையில நெறைய நம்பிக்கை துரோகங்கள அதிகமா பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்களா? மற்ற நட்சத்திரங்கள விட அனுஷம் வந்து அதிகமான நம்பிக்கை துரோகங்கள வாழ்க்கையில பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்தவர்கள், ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் இவங்க வாழ்க்கையில அதிகமாக கஷ்டங்களை, அவமானங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கடுத்து 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, வைராகியம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல வைராக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும். இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், இந்த உலகம் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள கொடுத்தாலும், அந்த கஷ்டத்த நெனத்து, அந்த கஷ்டத்தை பெரிதாக பொருட்படுத்தாம, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து முன்னுக்கு வருவாங்க அப்டின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், மத்தவங்க கிட்ட கை ஏந்துறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சரிங்களா? சொந்த கால்ல நின்னு போராடி முன்னுக்கு வருகின்ற ஒரு தன்மை அப்டின்றது இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். அடுத்து 4வது விஷயம் அப்டின்னு பார்க்கும்போது, நல்ல தெய்வ பக்தி அப்படின்றது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நல்ல ஆன்மீக ஈடுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இதுல நெறைய சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரக்காரங்க தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடவுள் மீது ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து 5வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாங்க. தான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அனுபவ அறிவு அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். அதற்கடுத்து 6வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நட்புக்கும், பாசத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல அனுஷம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா, இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, ஓடி போய் உதவி செய்வாங்க. சரிங்களா? அதாவது மற்றவர்களுடைய சுமையை இவங்க சுமப்பாங்க வாழ்க்கையில. மற்றவருடைய கஷ்டத்துல இவங்க துணை இருப்பாங்க. ஆனா, இவங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்னு வரும்போது, ஒருத்தர் கூட கூட நிக்க மாட்டாங்க. தனித்து விடப்படுவாங்க. அதுதான் இங்க ஒரு ஒரு ட்ராபேக்கே. சரிங்களா? அதனால தான் இவங்க வாழ்க்கையில அந்த அன்பு, பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தால எளிதில ஏமாற்றப்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எளிதில ஏமாறந்தும் போவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து 7வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இரக்க சுபாவம் சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க செய்யற உதவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உதவியாக அந்த உதவியானது இருக்கும். அதே மாரி இவங்க கிட்ட இன்னொரு குணமும் இருக்குங்க. "நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே" அப்படின்ற மாரி நீ யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு அந்த தப்பை சுட்டி காமிக்கின்ற குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகம், அனுஷத்துல பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு நிகரான ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு போல்டா இருக்கிறது, ஒரு துணிச்சலா இருக்கிறது. ஸோ அதாவது ஒரு பெண்ணானவள் ஆணுக்கு சமம். ஆணுக்கு சமம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு கொள்கை அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த விருச்சிகம் அனுஷத்துல பிறந்த பெண்களுக்கு. அதுக்கடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ரகசியங்களை அதிகம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது இவங்க முகத்த பார்த்து, இவங்க மனசுல என்ன இருக்கு? இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதையே உங்களால கண்டிப்பா கிரகிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு நீர் ராசி. அதே மாரி காலபுருஷனுக்கு 8வது ராசியாவும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, அதாவது நெறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும். நல்ல நாலேட்ஜபிளான ஒரு பெர்சன் தான். சரிங்களா? அதாவது நீங்கள வந்து இவங்க முகத்த பார்த்து இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜட்ஜ் பண்றதே உங்களால முடியாதுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு
நிறைய விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரகசியங்களும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவர்களுடைய ரகசியத்தை காக்கக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 9வது விஷயம் என்று பார்க்கும்போது, அன்பையும், காதலையும் வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும். ஆனா, நான் சொன்ன மாரி எப்பவுமே இவங்க உண்மையான அன்புக்கும், பாசத்துக்கும் அடிமை. அதே மாரி யார் மீது அதிகமான அன்பும், பாசமும் வைக்கிறாங்களோ, அவங்களாலேயே இவங்க வாழ்க்கையில அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க மனசுல எல்லாமே இருக்கும். அன்பும் இருக்கும், பாசம் இருக்கும், கோவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதாவது உரிமை உள்ள இடத்துல தான் நம்ம கோவப்பட முடியும். எல்லார் மேலயும் நம்ம சும்மா சும்மா கோவப்பட முடியாது. சரிங்களா? அப்போ யார் மீது அதிகமான அன்பும், பாசம் இருக்கோ, அவங்க மேல தான் அதிகமான கோவத்தையும் இவங்க காமிப்பாங்க. அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் விருச்சிகத்துல கொஞ்சம் அந்த ஒரு தன்மை அப்படின்றது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெறுக்கப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம், பிடித்தவர்களால். ஆனா இவங்க படுற கோவமானது நியாயமான கோவமா இருக்கும். அவங்களுடைய ஒரு அக்கறையில வரக்கூடிய கோவமா இருக்கும். ஆனா அத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க குறிப்பா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனாலேயே இவங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள், நெறைய வருத்தங்களை பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அன்பு, பாசத்தால் மன கஷ்டங்களை அதிகமாக இவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து 10வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் பிடிவாத குணம் சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்ன்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவு எடுத்துட்டா, அந்த முடிவுல அப்படியே ஸ்டப்பனா நிப்பாங்க. அதே மாரி கோபமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சற்று அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா முன்கோவம் ஜாஸ்தி இவங்கள பொறுத்தவரைக்கும். குறிப்பா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த வார்த்தைகள பார்த்தீங்கன்னா, தேள் கொட்டுற மாரி அந்த வார்த்தைகள பேசுவாங்க. அப்படியே கொட்டி தீர்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். கோவம் வரும்போது சொல்றேன். சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில மாத்திக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா ரொம்ப நல்லாவே வருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள், அந்த கிரகிக்கின்ற சக்தி அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமா இருக்கும். எதையும் எளிதில புரிந்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்காமலேயே சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க, புரிந்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவங்க. ஸோ இந்த 10 விஷயங்களும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.